செப்பாங் காவல்துறையினர் இன்று உறுதிப்படுத்தியதன்படி 2022ஆம் ஆண்டு முதல் 19 ஆயுதம் ஏந்திய கொள்ளை சம்பவங்களுக்கு காரணமான ஒரு கொள்ளை கும்பலின் தலைவன் என்று நம்பப்படும் 30 வயது மதிக்கத்தக்க நபர் சுட்டுக் கொல்லப்பட்டான். இந்த கொள்ளை வழக்குகளால் 2.53 மில்லியன் ரிங்கிட் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத் துறை CID தலைவர் டத்தோ M. குமார் கூறுகையில், இந்த கொள்ளை கும்பல் 10 உறுப்பினர்களுடன் தீவிரமாக செயல்பட்டது என்று தெரிவித்தார். அவர்கள் துப்பாக்கிகள், முகமூடிகளை பயன்படுத்தி ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான், மலாக்கா முழுவதும் உள்ள வீடுகள், தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான திட்ட தளங்களை இலக்கு வைத்து இயங்கி வந்துள்ளனர். மேலும் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு CCTV கேமராக்களின் செயல்திறனை பழுதடைய செய்துள்ளனர். இதனிடையே ஜாலான் பந்திங் டெங்கில் சாலையில் நடந்த துரத்தலின் போது சந்தேக நபர் காவல்துறையினரை நோக்கி சுட்டதால் தற்காப்பிற்காக காவல்துறையினர் திருப்பிச் சுட்டனர். இதில் சந்தேக நபர் பலியானார். அது மட்டுமின்றி சந்தேக நபருக்கு 10 கிரிமினல் பதிவுகள் இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பல ஆயுதம் ஏந்திய கொள்ளை சம்பவங்களுக்கு அவர் தேடப்பட்டு வந்துள்ளார். கொள்ளை கும்பலின் தலைவன் சுட்டுக் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து மீதமுள்ள உறுப்பினர்களை கண்டறியவும் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று டத்தோ M. குமார் உறுதிப்படுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.